So, hello friends. So, in the video, circles and quadrilaterals topic, so we will see some questions, okay? So, first question. In a trapezium ABCD, AB is parallel to CD, okay? The diagonals AC and BD intersect at X, okay? The ratio of the areas of the triangle AXB to the area of the triangle CXD is 25:49. Okay, so find the ratio of area of triangle AXD and area of ABCD. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? So there is a trapezium ABCD. Okay, so there is a trapezium ABCD and AB is parallel to CD. Okay, so two diagonals AC and BD intersect at point X. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ratio of the area of the triangle AXB to CXD is 25:49. Okay, so area of AXB divided by area of CXD, that is equal to 25/49. See, triangle ABX and triangle CDX are similar triangles because in the angle AXB யும் CXD யும் vertically opposite angles. அடுத்தது just இதை நான் அப்படியே extend பண்றேன். Okay, so this is a parallel line. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குமா? because they are alternate angles. கரெக்டா? அடுத்தது இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குமா? because these two are also alternate angles. அப்போ I can write the ratios, right? So sorry, similar triangles ஓட area will be equal to square of their corresponding sides. அப்ப so corresponding sides என்னென்ன? AB divided by CD, that is equal to அடுத்து second angle எது equal? so second angle க்கு வந்து BX divided by இங்க வந்து second angle க்கு வந்து XD. கரெக்டா? XD. third angle என்ன? AX divided by இங்க third angle வந்து CX இல்லனா XC. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the area of triangle AXD to the whole trapezium. இப்போ எனக்கு AXD ஓட ரேஷியோ வேணுமா? ஓகே, so AB by CD நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் AX by CX. ஓகேவா? see, இப்போ area of AXB, triangle AXB divided by area of triangle CXD, that is equal to AX divided by XC the whole square. கரெக்டா? because similar triangles ஓட area will be equal to அதாவது ratios of the area of similar triangle will be equal to the square of their corresponding sides. ஓகேவா? so இந்த கான்செப்ட் வந்து first video அதாவது triangles ஓட பேசிக்ஸ்லயே நான் டீச் பண்ணிருப்பேன். ஓகே, so AX square divided by XC square தான் என்னவா இருக்கும்னா, so இது என்னது 25/49. that is equal to AX square divided by XC square. அப்போ AX divided by XC will be equal to 5/7. இப்போ ஜஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஓகே,
ஏபிசி. ஓகேவா? இதுல இந்த பிஎக்ஸ் தான் ஹைட். கரெக்டா? அதாவது இந்த ஏபிஎக்ஸ் அண்ட் பிஎக்சி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே பிஎக்ஸ் தான் ஹைட். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா என்னமா இருக்கும்? அந்த பேஸோட பேஸ் வந்து எவ்வளவு லென்த் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து தான் ஏரியா டிஃபர் ஆகுமே தவிர ஹைட் கான்ஸ்டன்டா. அப்ப the ratio, அதாவது the area will be equal to the corresponding ratios of the bases. ஓகேவா? இப்போ 5x ax வந்து இது 5 பார்ட்ஸ், இது வந்து 7 பார்ட்ஸா. இப்ப இதோட ஏரியா வந்து 25. அப்ப 5x ஏரியா வந்து 25னா 7x ஓட ஏரியா என்னவா இருக்கும்? 35 இருக்குமா? அப்ப இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? புரியுதா? அதாவது ரெண்டு ஒரு அந்த கான்செப்ட் நான் தனியாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? இதுல ஏடி தான் ஹைட். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா, ட்ரையாங்கிள் ஏபிடி அப்புறம் ட்ரையாங்கிள் ஏடிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே சேம் ஹைட் தான். ஸோ ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் என்னமா இருக்கும்? 1/2 into AD into BD is to 1/2 into AD into DC. அப்ப 1/2 கேன்சல், AD கேன்சல். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா இட் கரஸ்பாண்டிங் பேசஸோட ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். BD டிவைடட் பை டிசிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்ப அதே கான்செப்டை இந்த இதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன். சி, இது ஏ, இது பி, இது சி, இது வந்து பிஎக்ஸ்ன்றது தான் ஹைட். அப்ப ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிஎக்ஸ் இஸ் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎக்சி. அது என்னவா இருக்கும்? ஸோ 1/2 பிஎக்ஸ் இன்டு பிஎக்ஸ் இன்டு ஏஎக்ஸ். ரேஷியோ ஆஃப் 1/2 இன்டு பிஎக்ஸ் into cx. ஓகேவா? அப்போ 1/2 bx வந்து கேன்சல் ஆகும். so the area will be corresponding to the ax is to cx. ஓகேவா? அப்போ ax வேல்யூ வந்து இது 5 பார்ட்ஸ், இது வந்து 7 பார்ட்ஸ் தானே? ஓகே. அப்ப இந்த 5 தான் 25 ஸ்கொயர் யூனிட்ஸ்னா அப்ப 7 என்னவா இருக்கும்? 35 ஸ்கொயர் யூனிட்ஸா இருக்கும். கிளியர்? ஐ திங்க் இப்போ இந்த இந்த முதல்ல சொன்ன எக்ஸ்பிளனேஷன் விட இப்போ பண்ணது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு அதாவது ஒரு ஹோல் ட்ரையாங்கிள ரெண்டா பிரிச்சு அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஒரே ஹைட் தான் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கரஸ்பாண்டிங் பேசஸ்க்கு அந்த பேசஸோட அந்த பேஸ் ரேஷியோவை பொறுத்து தான் அந்த ஏரியாவோட ரேஷியோவும் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்கான்? அப்ப இதுவும் இது 35னா இதுவும் 35 தான். ஏன்னா பிகாஸ் bx is to xd. bx is to xd ஓட ரேஷியோவும் 5:7 தான். ஓகேவா? அப்போ நான் அந்த ட்ரெபீசியத்தை ஒரு பாக்ஸ் போட்டு கரஸ்பாண்டிங் ஏரியாவை மட்டும் எழுதுறேன். ஓகேவா? சோ இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகேவா? நான் இப்ப இந்த இதுக்குள்ளார எழுத போறது எல்லாமே அந்தந்த இதுக்கான ஏரியாஸ். ஓகேவா? இப்ப ஏபியோட ஏரியா வந்து 25, இதோட ஏரியா 49, இது ரெண்டுக்கும் 35 35. கரெக்டா? அவன் என்ன கேட்டிருக்கான்? ஏஎக்ஸ்டிக்கும் ஏஎக்ஸ்டிக்கும் மொத்த ட்ரெபீசியத்துக்கும் கேட்டிருக்கானா? சோ ஏஎக்ஸ்டி இஸ் டு ஏபிசிடி. ஏஎக்ஸ்டியோட ஏரியா வந்து 35, இதோட ஏரியா என்னவா இருக்கும்? 70 80 95. 95 பிளஸ் 49 என்ன? 143. 143 144. இது 14 1 144. அப்ப 35 is to 144 தான் ஆன்சர். கரெக்டா? Yeah, so 35 divided by 144 is the answer for this question. Clear? Okay. So அடுத்த question. இது ஒரு ஈஸியான question தான். Okay. So it is a parallelogram. Okay. PQRS is a parallelogram. Okay. அடுத்து angle P is equal, angle வந்து different colorல எழுதுறேன். ஓகேவா? So angle P is equal to
x plus 20 degree. Angle S வந்து x minus 40 degree. Angle R is equal to y plus 10 degree. ஓகேவா? So find y. ஓகேவா? Find y. So இப்போ parallelogram-க்கு நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியுமா? So sum of any two adjacent angles will be equal to 180 degrees. அப்போ angle QPS plus angle PSR is equal to 180 degree. அப்போ x plus 20 plus x minus 40 is equal to 180. 2x minus 20 is equal to 180. 2x is equal to 100. X is equal to 50 degrees. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? x is equal to 50யா? அப்போ angle P என்னவா இருக்கும்? angle P வந்து 70யா? நமக்கு parallelogramல opposite angles are equalன்ற இன்னொரு கான்செப்ட் நமக்கு தெரியுமா? So angle QPS will be equal to angle QRS. So x plus 20 is equal to y plus 10. x ஓட வேல்யூ 15 தெரியும். அப்போ 50 plus 20 is equal to 50 plus 20 is equal ஒரு நிமிஷம் 70 60 வருது. ஆன்சர் 110 போட்டிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? x plus 20. ஓகே. So 2x minus 20. ஓகே. அப்போ so 2x is equal to 200. கரெக்டா? அழகா ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சிட்டேன். 2x is equal to, so அந்த வேகத்துல என்னன்னா x 100ன்றத வந்து அப்படியே 2x is equal to 100 மாத்திட்டேன். So 2x is equal to 200 னா x is equal to 100. கரெக்டா? அப்போ இங்க என்ன இருக்கும்? 100 plus 20 is equal to y plus 10. அப்போ y is equal to 110 degrees. Okay, so 120 minus 10, 110 degrees. Okay, so அடுத்த question. So ABCD is a trapezium. AD is parallel to BC. Okay, if the four sides AB, BC, CD and AD, so இந்த வேல்யூ கொடுத்துட்டான். So AB வந்து 8, BC வந்து 10, அடுத்து CD வந்து 12, AD வந்து 16. Okay, so find the sum of squares of the two diagonals. Okay, find the sum of the squares of two diagonals. Okay, so இந்த கொஸ்டினுக்கு நான் ஆல்ரெடி இந்த கான்செப்ட் வீடியோலயே ஒரு கன்க்ளூஷன் சொல்லியிருந்தேன். அது தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் a matter of 30 seconds தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? அந்த இது மட்டும் உங்களுக்கு தெரியலனா it will take so much time to solve this question. ஓகேவா? so AB 8, இது 10, CD வந்து 12, AD வந்து 16. அவன் என்ன கேக்குறான்? AC ஸ்கொயர் பிளஸ் BD ஸ்கொயரா? நான் கான்செப்ட் வீடியோல சொல்லியிருந்தேனா in trapezium க்கு AC square plus BD square will be equal to AD square plus BC square. ஆமா, AD square plus BC square plus 2 times of AB into CD. ஓகேவா? இந்த கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியமான கன்க்ளூஷன். இது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் ஜஸ்ட் a matter of 30 seconds தான். ஓகேவா? அப்ப AD ஸ்கொயர் என்ன? 16 ஸ்கொயர் plus 10 ஸ்கொயர் plus 2 into 8 into 12. 16 16s are 256 plus 100 is equal to 8 to 16, 16 into 12 வேணுமா? 24 into 8 போட்டுக்கிறேன். So 8 4s are 32, 8 to 16, 17, 18, 19, 192. So plusல 192. அப்ப 256 plus 292. Okay, 8 4 500 and 528 இருக்கு. 16 square என்ன? 256 தான். 10 square 100. Okay, 2 into 8 into 12. So 8 into 12 வந்து என்னது? 96. So 96 2ல மல்டிப்ளை பண்ணா 6 2s are 12, 9 2s are 18, 192 தான். 10 square வந்து 100 தான். ஓகே, 16 square என்ன? 16.
into 16, 6 are 36, 96, 1 is 6, 256. Okay. So 548 வருது. Just a minute, I will check the answer. 23. மாத்தி போட்டோம்னா அந்த கன்க்ளூஷனே. guys இந்த கன்க்ளூஷனே நான் முத்தி எழுதிட்டேன். ஆக்சுவலா அந்த ஒரு நிமிஷம். கன்க்ளூஷன் கரெக்டா தான் எழுதியிருக்கேன். நான் parallel sides தான் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ AC ஸ்கொயர் பிளஸ் BD square will be equal to AD square plus BC square plus 2 times of AB into CD தான். Okay. So question கரெக்டா? AB வந்து 8, AB 8, அடுத்து BC 10, 12, 16. So 16 into 16 is equal to 256 plus 100. Okay. 16 into 12, 192. Okay. So 192 plus 100 plus 256, 548 தான் வருது. இவன் ஏன் 528 போட்டிருக்கான்? ஸோ இந்த சொல்யூஷன்ல 528 போட்டிருக்கான், பட் நமக்கு 548 வருது. ஸோ ஐ வில் செக் த ஆன்சர் அண்ட் இவன் போட்டிருக்கிறது கரெக்டான வருஷம் பார்த்துறேன். 64 plus 144. ஸோ இதுக்கு மட்டும் நான் செக் பண்ணிட்டு ஐ வில் டெல். ஓகே, பட் கன்க்ளூஷன் கரெக்ட் தான். ஸோ ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD square plus BC square plus 2 times of AB into CD. AD square plus BC square தான் போட்டிருக்கேன். ஸோ 16 ஸ்கொயர் வந்து 256 plus 100 356 வரும். அது கூட ஒரு 192 ஆட் பண்ணுவோம். பிகாஸ் 2 into 8 into 12. 8 12s are 96. 96 into 2 வந்து 192 தான். 356 plus 192 548 தான் வரும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இவங்க தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் கன்க்ளூஷன் கரெக்ட் தான். ஓகேவா? நான் பேரலல் சைட்ஸை தான் ஸ்கொயர் பண்ணணும். பேரலல் சைட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி அதை 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ எதுக்கும் நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து இது இன்கேஸ் இது ராங்கா இருந்துச்சுன்னா நான் கமெண்ட் செக்ஷன்லயும் அப்லோட் பண்றேன். அடுத்த வீடியோலயும் நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ வி கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 26. Okay. See, in the given figure, ABCD is a cyclic quadrilateral. Okay. Angle CDX is equal to 130 degree. Find angle AEC. Okay, va? So the cyclic quadrilateral நான் draw பண்றேன். So this is A, B, C, D, E and this is X. Okay va? அவன் எந்த ஆங்கிள் கொடுத்திருக்கான்? CDX கொடுத்திருக்கானா? CDX இந்த எக்ஸ்டர்னல் ஆங்கிள் 130. அவன் நம்மள்ட்ட AEC இந்த ஆங்கிள் கேட்டிருக்கான். ஓகே, எக்ஸ்டர்னல் ஆங்கிள் அது 130னா இன்டர்னல் ஆங்கிள் இது வந்து 50 இருக்குமா?
பிகாஸ் 50 plus 130 180. இப்போ ஆங்கிள் இ பிளஸ் ஆங்கிள் டி வந்து 180 டிகிரியா? ஏன்னா இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் சம் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ ஆங்கிள் ஏபிசி பிளஸ் ஆங்கிள் ஏடிசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பிகாஸ் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஓகேவா? அப்போ ஏபிசி வந்து தெரியாது. அப்போ இது என்னது? இது 50யா? ஓகே. அப்போ ஆங்கிள் ஏபிசி பிளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 180. அப்ப ஆங்கிள் ஏபிசி என்னவா இருக்கும்னா 130 இருக்கும். இப்போ இது வந்து 130. ஓகே. சோ இது 130னா அவன் ஏஇசி கேட்கணும். சி அகைன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் பாருங்களேன். சைக்ளிக் குவாடி ஏபிசிஇ. இதுல ஆங்கிள் ஏபிசி பிளஸ் ஆங்கிள் ஏஇசி will be equal to 180 because இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்ல ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் ஆப்போசிட் சைட்ஸா. அப்போ அது ரெண்டோட சம் வந்து 180 இருக்கணுமா? அப்போ ஏபிசி வந்து 130 பிளஸ் ஆங்கிள் ஏஇசி இஸ் ஈக்குவல் டு 180னா ஆங்கிள் ஏஇசி will be equal to 50 degrees. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் ஏஇசி is equal to 50 டிகிரி. ஓகே. சோ இதை தாண்டி வேற ஏதாச்சும் போட முடியுமா இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு? சோ இது 50. வேற எந்த தியரமும் யூஸ் பண்ண முடியாது. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து குவாட்ரிலேட்டரலா இருக்கு. ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணிருக்கலாம். சோ இது குவாட்ரிலேட்டரலா இருக்கு. சோ சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் தியரமே யூஸ் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? அதுவே ரொம்ப ஈஸியானதா இருக்கும். ஓகே. சோ அடுத்த क्वेश्चन வந்து ரெண்டு சர்க்கிள் இருக்கு. ஓகேவா? in the given figure O is the center of the right circle. Right circle na right side circle. ஓகேவா? ரெண்டு சர்க்கிள் இருக்கு. angle OSR is equal to 20 degree. Find angle PTS. ஓகேவா? இங்க ரெண்டு சர்க்கிள். I'll draw it. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இந்த செகண்ட் சர்க்கிள்ல இந்த O தான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? சோ இது P, இது Q, இது R, இது S, இது T, அது O. ஓகேவா? இப்போ அவன் என்ன கொடுத்திருக்கான்? OSR. OSR எங்க இருக்கு? OSR வந்து 20. அவன் என்ன கேக்குறான்? PTS இந்த ஆங்கிள் கேட்டிருக்கான். இப்போ OS அண்ட் OR இது ரெண்டுமே ரேடியஸா? அப்ப இந்த ஆங்கிள் 20 இருக்குமா? அப்ப இது 20னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? சோ 20 plus 20 40 போச்சு. 40 போச்சுன்னா இது 140யா? இப்ப இந்த ஆங்கிள் 140னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? கரெக்டா? ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து இதுல பாதி தான் இருக்கும். அப்ப இது வந்து 70. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இது 70ன்றப்ப இது என்னவா இருக்கும்? 180ல 70 போச்சுன்னா 110. 110னா இது ரெண்டும் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆப்போசிட் சைட்ஸ். அப்ப இது ஆன்சர் 70. ஆன்சர் 70. புரிஞ்சா? சி ஃபர்ஸ்ட் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். OSR இந்த ஆங்கிள் கொடுத்தனா 20. இப்ப consider the triangle OSR. In this OS and OR are radius, so they will be equal. So equal sides வந்து equal angle subtend பண்ணும். அப்ப இது 20னா ORSம் 20ஆ தான் இருக்கும். அப்ப இது ரெண்டு 20னா அப்ப இன்னொரு ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 140ஆ இருக்கும். இப்ப consider this chord. SRன்ற கார்டு வந்து சென்டர்ல ஒரு ஆங்கிள் இருக்கு, அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்ப அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல எந்த ஆங்கிள் இருக்கோ அதை விட டபுள் த டைம் தான் எங்க இருக்கும்னா சென்டர்ல சப்டெண்ட் பண்ணும். அப்ப இது 140னா அங்க 70 இருக்கணும். ஓகேவா? இப்ப PQRன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? நான் வந்து இங்க என்னால ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ண முடியல. பட் PQR இஸ் a straight line.
இது 70னா மிச்சம் இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும் 110 இருக்கும். இப்ப கன்சிடர் PQST that is a cyclic quadrilateral. so angle Q அதாவது PTS angle PS angle PQS வந்து opposite sides. so sum of the sides will be equal to 180 degree. அப்ப இது 110னா angle PTS வந்து 70 ஆ இருக்கும். ஓகே எஸ். சோ அடுத்த क्वेश्चन. so P T S R O ஓகேவா. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்கான் in the given figure PT and PR are tangents. ஓகேவா. சோ ஒரு பாயிண்ட்ல இருந்து வருது, அப்ப கன்ஃபார்மா PT and PR வந்து ஈக்குவல் இன் லென்த்தா இருக்கும். ஓகேவா. அடுத்து என்ன சொல்லியிருக்கானா O is the center, O வந்து சென்டர்னு சொல்லிட்டான். அடுத்து angle TR TPR TPR is equal to 60 னா find angle TSR கேட்டிருக்கான். so TPR இது வந்து 16 சொல்லிட்டான். ஓகேவா. அப்போ சி பிடியும் பிஆரும் ஈக்குவல் சைட்ஸா, அப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குமா. அப்ப 180ல 60 போச்சுன்னா ரிமைனிங் 120 இருக்கும். அப்ப 120னா இது 60 இருக்கும், இது 60 இருக்கும். ஓகேவா. அவன் என்கிட்ட என்ன கேக்குறான் பிஎஸ்ஆர் இந்த ஆங்கிள் கேட்டிருக்கான். ஓகே அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம். சி இது வந்து 90 டிகிரியா இருக்குமா, தட் இஸ் ஓஆர்பி அண்ட் ஓடிபி பிகாஸ் டான்ஜென்ட்டும் ரேடியஸும் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல 90 டிகிரி மேக் பண்ணும். கரெக்டா. அப்ப இது 60ன்றப்ப இது 30 இருக்கும், இது 30 இருக்கும். சோ 30 30 60 போச்சுன்னா இது 120. அப்ப டிஆர்ன்ற ஆங்கிள் டிஆர்ன்ற கார்டு வந்து ரெண்டு இடத்துலயும் சப்டெண்ட் பண்ணுது. அதாவது சென்டர்ல ஒரு ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுது, சர்க்கம்ஃபரன்ஸ்லயும் சப்டெண்ட் பண்ணுதா. அப்ப இது 120னா இது 60 இருக்கும். சோ angle TSR is equal to 60 degree. Yeah, so 60 is the correct answer. Okay, so once again explain பண்றேன். அவன் கொடுத்திருக்கிறது TPR 16 சொல்லிட்டான். PT and PR ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிளுக்கு டிரா பண்ற ரெண்டு டான்ஜென்ட்ஸ் will be equal in length. so இது 16ன்றப்ப மீதி ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். so 60னா 180 போச்சுன்னா ரிமைனிங் 120 இருக்கு. அந்த 120ல பாதி பாதி, அப்ப 60 60. ஓகேவா. அடுத்து இந்த பிடின்றது டான்ஜென்ட்டா, இந்த டான்ஜென்ட்டும் அந்த சர்க்குலர் ரேடியஸும் மீட் பண்ற அந்த பாயிண்ட்ல வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்ப ஆங்கிள் ஓடிபி அண்ட் ஆங்கிள் ஓஆர்பி வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆல்ரெடி அந்த 90ல 60 வந்துருச்சு. அப்ப ரிமைனிங் ஓடிஆர் அண்ட் ஓஆர்டி வந்து 30 30 இருக்கும். ஓகேவா. சோ கன்சிடர் அகைன் கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஓடிஆர். அதுல ஓடியும் ஓஆரும் ரேடியஸ், சோ அது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் வந்து 60 போயிடுச்சு, மிச்சம் 120 இருக்கு. ஓகேவா. சோ ஆங்கிள் டிஓஆர் இஸ் ஈக்குவல் டு 120. அடுத்து டிஆர்ன்ற கார்டை பாருங்க. அந்த கார்டு வந்து சென்டர்ல 120 டிகிரி இருந்துச்சுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ல 60 இருக்கும். கரெக்டா. பிகாஸ் சென்டர்ல இருக்கிறதுல பாதி, இல்ல சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கிறதுல டபுள். ஓகேவா. சோ ஆங்கிள் டிஎஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரிஸ். ஓகே. சோ அடுத்த क्वेश्चन. சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. Three circles with centers X, Y, Z with radius 30 centimeter each intersect each other as shown in the figure. Okay. Now AB is equal to 12 centimeter. அடுத்து CD is equal to 6 centimeter. அடுத்து EF is equal to 18 centimeter. ஓகேவா. Find the
பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் XYZ. ஓகேவா? கொடுத்திருக்க ஃபிகர் என்னன்னா இப்படி இருக்கு. ஓகேவா? சோ இங்க X இருக்கு, இங்க Y இருக்கு, இங்க Z இருக்கு. ஓகேவா? இது X, இது Y, இது Z. ஓகே, அடுத்து இது A, இது B, இந்த பாயிண்ட் வந்து E, இந்த பாயிண்ட் வந்து F. ஓகேவா? அடுத்து இது வந்து C, இது வந்து D. ஓகேவா? இப்ப அவன் AB, CD அப்புறம் EF ஓட வேல்யூ தான் கொடுத்துட்டான். ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் XYZ கேக்குறானா? பெரிமீட்டர் ஆஃப் XYZ என்னவா இருக்கும்? எனி ஐடியா? ஓகே, சோ அடுத்த ஸ்லைட்ல சர்க்கிள் 1 செகண்ட் டிரா பண்றேன். கீழே 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல போடுறேன். சோ இது X, இது Y, இது Z. ஓகேவா? X, Y, Z. இது வந்து A, இது B, இது E, இது F, இது CA, இது D. ஓகேவா? அவன் கொடுத்துட்டான் AB வந்து 12, CD வந்து 6, EF வந்து 18. ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் XYZ கேக்குறானா? இப்போ ரேடியஸ் வந்து 30. கரெக்டா? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 30னா சி எக்ஸ்ல இருந்து B வரைக்கும் 30 இருக்குமா? அதே மாதிரி Z இருந்து A வரைக்கும் 30 இருக்குமா? அப்போ டோட்டலா ஆமா, சோ டோட்டலா X Zக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருந்திருக்கும்? 60 இருக்கும். கரெக்டா? ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ்ல ABன்றத நான் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு XY ஓட லென்த் கிடைச்சிருமா? கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? அதாவது Xல இருந்து B வரைக்குமே என்ன சொல்றது, இப்போ XB. ஓகேவா? Xல இருந்து B வரைக்கும் தான் ரேடியஸ். அந்த 30ல AB சப்ராக்ட் பண்ணணும். அடுத்தது Zல இருந்து A வரைக்கும் 30. அந்த இதுல இருந்தும் 30 நான் சப்ராக்ட் பண்ணணும். 12 சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? அப்பதானே எனக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ அப்போ XZ அது எப்படி இருக்கும்னா 60 minus AB. கரெக்டா? தட் இஸ் 60 minus 12 which is equal to 48. ஓகே, அடுத்து அதே மாதிரி YZ என்னவா இருக்கும்னா 60 minus EF. so that is 60 minus 18 that is equal to 42. அடுத்து XY என்னவா இருக்கும்னா 60 minus CD that is 60 minus 6 which is equal to 54. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் XYZ அது என்னவா இருக்கும்னா XY plus YZ plus ZX that is 54 plus 42 plus 48 80 90 19 144. correct answer? yeah, so 144 தான் ஆன்சர். ஓகேவா? சோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்படி கூட போட்டுக்கலாம். அதாவது XB வந்து 30, அப்ப வெறும் XA என்னவா இருக்கும்? X 30ல 12 சப்ராக்ட் பண்ணுவோம். 30ல 12 சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன வந்திருக்கும்? 18 வந்திருக்குமா? 10 20. அப்புறம் அப்ப XA வந்து 18, Z இருந்து A வரைக்கும் 30 இருந்திருக்குமா? அப்ப டோட்டல் லென்த் என்னவா இருக்கும்? XZக்கு 48 இருந்திருக்கும். XZ கரெக்டா? XZ எங்க இருக்கு? 48. அதே மாதிரி Z இருந்து F வரைக்கும் 30. அதுல EF சப்ராக்ட் பண்ணலாமா? 30ல 18 போச்சுன்னா மிச்சம் 12 இருக்கும். அப்புறம் Y இருந்து E வரைக்கும் 30. அப்ப 30 plus 12 42 இருக்கும். அப்போ YZ வந்து 42. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி XYக்கும் நீங்க போட்டீங்கன்னா so you can do in that way also, or else டோட்டலா ரெண்டு ரேடியஸ் ஆட் பண்ணி மைனஸ் ஏபி போட்டாலும் அது ரொம்ப இன்னும் சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா? 60 மைனஸ் ஏபி, 60 மைனஸ் EF, 60 மைனஸ் CD. ஓகேவா? சோ அப்படி போட்டீங்கனாலும் you will get the answer even more quicker. ஓகேவா? சோ உங்களுக்கு அந்த
சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்ல எப்படி உங்களுக்கு ஐடியா வருதோ அதுபடி யூ ப்ரொசீட் தி சம். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின். Two parallel chords of a circle of radius 25 centimeter have lengths of 30 centimeter and 48 centimeter. Find the distance between two chords. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து ஆக்சுவலா ஒரு ரெண்டு டிஃபரெண்டான ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அதாவது ரெண்டுமே செமி சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கும், இல்ல ஒன்னு சென்டருக்கு லெஃப்ட்லயும் இன்னொன்னு சென்டருக்கு, அதாவது ஒன்னு சென்டருக்கு மேலேயும் ஒன்னு சென்டருக்கு கீழேயும் இருக்கும். ஓகேவா? சோ மொட்டையா கொடுத்துட்டானா சோ இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிருங்க. இது சர்க்கிள், இந்த கார்டு வந்து ஏபி, இந்த கார்டு வந்து சிடி, இது வந்து 30 சென்டிமீட்டர், இது வந்து 48 சென்டிமீட்டர். ஓகேவா? இங்க வந்து சென்டர் ஓ இருக்குமா, அப்போ ஓபின்றதும் ரேடியஸ் தான், ஓடின்றதும் ரேடியஸ் தான். ரேடியஸ் வேல்யூ என்ன? 25 25. நான் என்ன பண்ண போறேன்னா ரேடியஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பர்பெண்டிகுலரா நான் இங்க ஒரு லைன் டிரா பண்றேன். அதே மாதிரி ஏபிக்கும் பர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்றேன். அப்ப இது பர்பெண்டிகுலரா என்ன பண்ணுனா இட் வில் பைசெக்ட். அப்ப இது 15 ஆயிடும், இது வந்து 24 ஆயிடும். கரெக்ட்டா? அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது இந்த சைடு. ஓகேவா? சோ இது வந்து எக்ஸ் னும் இது y ன்னு எடுத்துக்கலாம். அப்போ கன்சிடர் த ட்ரையாங்கிள் OXD. அதுல OD square will be equal to OX square plus XD square. அப்ப 25 square is equal to OX square plus XD square. So 625 is equal to OX square plus 24 square என்ன 576 ஆ? அப்ப OX square will be equal to 625 ல 576 போகுது. 576 போனா என்ன வரும்? 15. சோ இங்க 9 வருது. அகைன் 5 1 7 49 வருமா? ஆமா. அப்போ OX square is equal to 49 னா OX வேல்யூ வந்து 7. ஓகேவா? சோ அப்ப இதோட வேல்யூ 7. அடுத்து கன்சிடர் த ட்ரையாங்கிள் OYB. இதுல OB square is equal to OY square plus YB square. So 25 square again 625 will be equal to OY square plus 15 square என்ன 225. 400. So 400 is equal to OY square னா OY is equal to 20. ஓகே, சோ அப்ப இது வந்து 20. சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் them என்னவா இருக்கும்னா ஒன்னு 27 இருக்கும் இல்ல 13 இருக்கும். இந்த 13 எப்போ வரும்னா இந்த ஏபி வந்து செமி சர்க்கிள், அதாவது ரெண்டுமே பாதி செமி சர்க்கிள்லயே இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கண்டிஷன்ல சொல்றேன். ஓகே, சோ இது வந்து சென்டர். ஓகேவா? இந்த இடத்துல போட்டு போறோம்னா இப்ப இது வந்து ஏபி, இது வந்து சிடின்றப்ப இது சென்டரா இருந்துச்சுன்னா இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் வந்து 20 இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 7 இருக்கும். இன் தட் கேஸ் the distance between them will be 13. ஓகேவா? if they lie in opposite sides, அதாவது AB இங்கேயும் CD இங்கேயும் இருந்துச்சுன்னா இது 20 ஆவும் இது 7 ஆவும் இருக்கும். so in that case the distance is 27. இங்க வந்து distance வந்து 13. ஓகேவா? so மொட்டையா கொடுத்திருந்தானா இந்த ரெண்டையுமே ஆப்ஷன்ல வச்சிருப்பான். ஓகேவா? either 27 or 13. ஆமா, so இந்த இதுல வந்து 13 or 27 ரெண்டையுமே அவன் ஆப்ஷன்ல வச்சிருக்கான். ஓகேவா? சோ அப்படி இல்லனா क्वेश्चनலயே மென்ஷன் பண்ணிருப்பான் the both the cards lie in opposite sides of the circle. அப்படி இல்லனா they both lie on the same semicircleன்ற மாதிரி அவனே வேர்ட் மென்ஷன் பண்ணிருப்பான். ஓகேவா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन. சோ ஒரு நிமிஷம் गाइस. A, B, C and D are
points on the circumference of the circle. Okay, அடுத்து triangle ABD is equilateral. Okay வா, and AC is the diameter. Okay, find the ratio of the perimeter of ABCD to length of AC. ஓகேவா, சோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து ஏசின்ட்டான். ஏ இது சினா ஏசி தான் டயாமீட்டர். அடுத்து ஏபிடி இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லிட்டானா, அப்ப ஏ இங்க, பி இங்க, டி வந்து இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா, சோ ஏ பி இங்கேயும் டி இங்கேயும் போட்டுக்கிறேன். சோ ஏபிடி இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேவா, அடுத்து வேற ஒண்ணுமே கொடுக்கல அவன். எஸ், கொஸ்டின்ல எதுவுமே இல்லை. ஓகேவா, find the ratio of the perimeter of ABCD. ஓகே, ABCD ஓட பெரிமீட்டர் வேணும். ஓகே, சோ சென்டர் வந்து இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, இதுதான் சென்டர் O. லென்த் ஆஃப் ஏசி, லென்த் ஆஃப் ஏசி என்னவா இருக்கும் தெரியாது நமக்கு. லென்த் ஆஃப் ஏசி, ஏசி வந்து 2 times the diameter. ஓகே, இல்ல வேற என்ன க்ளூ பண்ணலாம், 60 60 60 இருக்கும். ஓகே, மூணு சைடுமே ஈக்குவல். அப்போ அது இது ரெண்டு ஈக்குவலா இருக்குமா? ஸோ டயக்ராம் கொஞ்சம் தெளிவா போட்டோம்னா தான் ஆன்சர் வரும். ஓகேவா, அது ஒரு கணக்கு. டயக்ராம் வந்து நான் கேவலமா போட்டேன், எனக்கு ஆன்சரே வராது. எனக்கு இப்படி ஒரு ராசி இருக்குது. இதுல ஏசின்றது வந்து டயாமீட்டரா? இது ஏ, இது சி. ஓகேவா, இது வந்து அப்ப இது செமி சர்க்கிள். ஓகேவா, நான் வந்து பி இங்க வச்சுக்கிறேன். அடுத்து டி வந்து இங்க இருக்கு, சென்டர் ஓ வந்து இங்க இருக்கு. ஓகேவா, அப்போ ஏடி இது ஓகே, இதுவும் ஓகே. இப்போ இந்த ஏடிசின்ற ட்ரையாங்கிள்ல இது 90 டிகிரியா இருக்குமா? ஏன்னா ஆங்கிள் என்ன செமி சர்க்கிள் 90 டிகிரி. அப்போ அதே மாதிரி இதுவும் 90 டிகிரியா இருக்கும். அடுத்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆங்கிளும் 60 இருக்குமா? அப்ப இந்த ஏசி வந்து கரெக்டா ஆங்கிள் பைசெக்டரா இருக்கும். அப்ப இது என்னவா இருக்கும்னா, இது 30 இருக்கும், இது 30 இருக்கும். அப்போ இது 60 இருக்குமா? அதே மாதிரி இதுவும் 60 இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இத வந்து ஏன்னு எடுத்துக்கலாமா? அப்ப இதுவும் ஏவா இருக்கும். கரெக்டா? வேற என்ன பண்ணலாம்? 60 இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் எடுத்துக்கலாமா? அதாவது 90 30 60. சோ 90 30 60னா இது 1 இது 2 இது √3. அப்ப வேணாம், இதை ஏன்னு எடுத்துக்கோனா சிடியை ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, சிடியை ஏன்னு எடுத்துக்கலாம். சிடியோட லென்த் ஏவா இருந்துச்சுன்னா அது வந்து வேற கலர்ல எழுதுறேன். சரியா, அப்பதான் புரியும் இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட். ஓகேவா, இதை நான் யூஸ் பண்ண போறேன். சிடியோட லென்த் வந்து ஏவா இருந்தா ஏசியோட லென்த் 2ஏவா இருக்கும், ஏடியோட லென்த் வந்து √3ஏவா இருக்கும். ஓகேவா, இப்போ அதே மாதிரி
சிபி யோட லென்த்தும் ஏவா இருக்கும், இதோட லென்த் வந்து √3 ஏவா இருக்கும். ஓகேவா? ஸோ √3 ஏ. ஓகே, இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசிடி டு த லென்த் ஆஃப் ஏசி. அப்ப பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசிடி என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் √3a பிளஸ் √3a பிளஸ் ஏ. ஓகேவா? தட் இஸ் 2a பிளஸ் 2√3a. தட் இஸ் 2a காமன் எடுத்தா 1 பிளஸ் √3. ஓகேவா? இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் ஏசி ஏபிசிடி. அடுத்து லென்த் ஆஃப் ஏசி என்ன? லென்த் ஆஃப் ஏசி வந்து 2a. அப்ப ரேஷியோ என்னவா இருக்கும்? ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 2a இன்டு 1 பிளஸ் √3 divided by 2a. அப்ப 2a கேன்சல் ஆச்சுன்னா the answer is 1 plus √3. ஓகேவா? so the ratio of perimeter of ABCD to the length of AC, அந்த ரேஷியோ வந்து 1 plus √3 தான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் கரெக்ட்டா? யா, so 1 plus √3 is the correct answer. ஓகே, so அடுத்த क्वेश्चन. so in the given figure, okay, triangle PQR is right angled at Q. ஓகேவா? right angled at Q. Next, QS is the altitude, okay, to side PR. ஓகேவா? next, circles with centers X and Y are inscribed in triangle PQS and triangle RQS. ஓகேவா? find the sum of in radius of both the in circles. ஓகேவா? so இங்க கொடுத்திருக்க டயகிராம் வந்து இதுதான். so this is P, this is Q and this is R. so it is right angled at Q. ஓகேவா? இது வந்து QS. அடுத்து PQ ஓட லென்த் வந்து 160, இது வந்து 120. ஓகேவா? சோ இங்க வந்து ஒரு இன்சர்க்கிள் இருக்கு, சென்டர் X. அடுத்து அதே மாதிரி இங்க ஒரு இன்சர்க்கிள் இருக்கு, சென்டர் Y. ஓகேவா? எனக்கு வந்து இது R1 னா இது R2. சோ எனக்கு R1 plus R2 வேணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணலாம்? R1 and R2 வேணும். ரேடியஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? in radius வேணும்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு R into S ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்போ ஏரியா ஆஃப் த இன்னும் வேற ஒரு ஃபார்முலா வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஆக்சுவலா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ரெண்டு டிஃபரெண்ட் ஏரியாஸ் எடுத்து ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் போறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் PQR மட்டும் பாப்போமா? PQR ரைட் ஆங்கிள் அட் Q. இதுல PQ வேல்யூ வந்து 160, இது வந்து 120. சோ அப்போ 10 காமனா வெளில எடுத்துடலாம். அப்போ 3 4 னா 5, அப்போ இது 200 இருக்கும். கரெக்ட்டா? பிகாஸ் 16 வந்து 256, இது 144, 10 10 400. சோ இன்னும் 2 0 இருக்குமா? சோ சோ இதுக்கு ஆன்சர் வந்து 200 இருக்கும். 200னா தான் 4 0 இருக்கும், அப்புறம் 4 இருக்கும். ஓகே, சோ இது வந்து 200. அடுத்து ஒரு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நான் ஒரு கன்க்ளூஷன் எழுதி இருப்பேன். கரெக்ட்டா? அதாவது இந்த ட்ரையாங்கிள்ஸோட கான்செப்ட்ல நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் எழுதியிருந்தேன். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒரு ஆல்டிடியூடு போகி இதுவும் ரைட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா, சோ இது P, இது Q, இது R. சோ இது A, இது B. இந்த மொத்த லென்த் ஹைபாட்டனிஸோட மொத்த லென்த் C ஆ இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூ வந்து A²/C, இந்த வேல்யூ வந்து B²/C, இந்த வேல்யூ வந்து AB/C. ஓகேவா? அப்போ இது P, இது Q, இது R. அடுத்து இது வந்து S ஆ? அப்போ இது 160, இது 120, இந்த மொத்த இது வந்து 200னா PS is equal to
160 square divided by 200. ஓகேவா? So 160 into 160 divided by 200. 16 into 8 என்ன? 6 8s are 48, 4 128. ஓகேவா? So PS வந்து 128. அடுத்து SR is equal to 120 square divided by 200. So 120 into 120 divided by 200. 2 0 cancel ஆகும். இது 6. 6 into 12 வந்து 72. இது வந்து 72. அடுத்து QS. So QS என்னவா இருக்கும்னா 160 into 120. கரெக்டா? 160 into 120 divided by 200. 160 into 120 divided by 200. இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இது 8 times. 8 into 12 வந்து 96. அப்போ QS ஓட வேல்யூ வந்து 96. ஓகே, இப்போ சோ ஒன்ஸ் அகைன் இந்த டயக்ராமை நான் டிரா பண்றேன். ஓகேவா? இது P, இது Q, இது R, இது S. 120 இல்ல 160, இது 160, இது 120, இது 96, இது வந்து 128, 72. இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? சோ ட்ரையாங்கிள் PQS வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா என்னவா இருக்கும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு பேஸ் இன்டு ஹைட்டா? பேஸ் வந்து PS, ஹைட் வந்து QS. சோ 1/2 இன்டு PS வேல்யூ என்ன? 120. 120. ஓகே, 128. ஆமா, 128 இன்டு QS வந்து 96. சோ அப்போ 64. சோ 64 இன்டு 96 தான் வேல்யூ. 64 இன்டு 96 போடணுமா? 64 into 96 வந்து 5952. ஓகே, இப்ப இதே ஏரியாவை அகைன் ஏரியா ஆஃப் PQS is equal to in radius into semi perimeter னு ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்போ சோ அத அடுத்த ஸ்லைட்ல எழுதுறேன். ஓகே, ஏரியா ஆஃப் PQS is equal to in radius into semi perimeter. அப்போ 5952 is equal to in radius R1 into semi perimeter என்ன? 160 plus 120 plus 190, 96. இத்தனை கால்குலேஷன் இருக்கு இந்த சம்ல. 128, 160, அடுத்து 96. 6 6 12 13 14. சோ 10 16 17 18 1 8. சோ 192. ஓகேவா? 192 தான் என்னன்னா செமி பெரிமீட்டர். ஓகேவா? S is equal to A plus B plus C divided by 2. That is எழுதிறேன், கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா பாத்துங்க. 160 plus 128 plus 96 96 divided by 2. ஓகே, அப்ப இது வந்து 5952. அப்ப R1 is equal to 5952 divided by 192. so இதெல்லாம் டிவைட் தான் பண்ணும். 5952 divided by 192 which is equal to 31. okay, so R1 value is equal to 31 centimeter. ஓகேவா? அடுத்து R2. R2க்கும் திரும்ப எல்லா கோட்டையும் அழிச்சு முதல்ல இருந்து போடணும். ஓகேவா? சோ R2க்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போமா? தட் இஸ் Q, இது வந்து என்ன இருக்கும்? PQ, R னா S. சோ QRS ல இது 96, இது வந்து 72 இருந்துச்சா? 96 72, இது வந்து 120. அப்போ ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் QSR என்னவா இருக்கும்? 1/2 into QS into SR. That is 1/2 into 96 into 72. That is இது எத்தனையா இருக்கும்? 4 8. So 48 into 72 தான் ஆன்சர். So I am using calculator because இந்த questions எல்லாமே CAT லெவல்ல தான் கேட்பாங்க. So you can use calculator there. 48 into 72, that is equal to 3456. ஓகேவா? 3456. ஓகே, இப்போ once again area of QSR is equal to R2 into semi perimeter. அப்ப semi perimeter ஓட வேல்யூ என்ன? so இங்க S is equal to 96 plus 72 plus 120 divided by 2. ஓகேவா? 96 plus 72 plus 120, okay, divided by 2 வந்து 144. ஓகேவா? so S is equal to 144. அப்போ 3456 is equal to R2 into 144. so R2 is equal to 3456 divided by 144 which is equal to 24. ஓகேவா? so எனக்கு என்ன வேணும்? ஃபைனல் ஆன்சர் R1 plus R2 that is equal to
31 plus 24 31 plus 24 which is equal to 55 centimeter. Okay, 56 எப்படி 5952 divided by 192 என்ன 31 தான். Okay, 56 னு போட்டுருக்கேன். How is that possible? இதுக்கு 32 போட்டிருக்கான் ஃபர்ஸ்ட். இதுக்கு எப்படி 32 வந்துச்சு? செமி பெரிமீட்டர் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? அதுல தப்பு பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன். 160 ஸோ அதை ரெண்டே ஆட் பண்ண வருதா 12. ஸோ 17 7 8 9. ஓகே, அது 200 கரெக்டாக தான் வருது. செமி 160 96 128 160 plus 128 plus 96 divided by 2 is equal to 192 தான். ஓகே, செமி பெரிமீட்டர் கரெக்ட். அப்போ ஏரியால என்ன தப்பு பண்ணி வச்சிட்டேனா 6 4 64 into 96 64 into 96 வந்து 6144 வந்திருக்கு. ஓகே, 64 into 96 வந்து இந்த இடத்துல ஏரியா தப்பா போட்டு வச்சிருக்கேன். 64 into 96 வந்து 6144. அப்போ இங்க என்ன வந்திருக்குன்னா 6144 divided by 192 which is equal to 32. ஓகே, ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 6144. ஓகே, ஸோ 6144. ஓகே, இந்த இடத்துலயும் எரேஸ் பண்ணிருக்கணுமா? uh, 6144. அப்ப இது வந்து 32. அப்ப 32 பிளஸ் இது வந்து 56. ஓகேவா? So sum of the in radius of both the triangle, both the incircles is equal to 56 centimeters. Okay. Okay. அடுத்த question. ஓகேவா? The sides AB, BC, CD and DA of a cyclic quadrilateral ABCD are 10 centimeter, 14 centimeter, 12 centimeter and 15 centimeter. Okay, if one of its diagonal is 15 centimeter, then find the other diagonal. Okay, so இங்க வந்து cyclic quadrilateral கொடுத்துறானா? So cyclic quadrilateralக்கும் ஒரு conclusion நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? so இதுதான் cyclic quadrilateral A B C D. ஓகேவா? so AB வேல்யூ என்ன? AB வந்து 10 10, இது 14, CD வந்து 12, இது வந்து 15. அப்போ இங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. அதாவது products of the diagonal. ஓகேவா? product of the diagonal will be equal to sum of the product of the opposite sides. ஓகேவா? that is AB into CD plus AD into BC. okay, yeah, so product of the diagonals of a cyclic quadrilateral will be equal to sum of the product of the opposite sides. இது வந்து ஒரு cyclic quadrilateral இருக்க ஒரு முக்கியமான கன்க்ளூஷன். cyclic quadrilateralலே மொத்தம் ஒரு ரெண்டே விஷயம் தான் இருக்கு. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து sum of the opposite angles வந்து 180 டிகிரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா product of the diagonals will be equal to sum of the product of the opposite sides. ஓகேவா? இது இந்த ரெண்டே கன்க்ளூஷன் தான் cyclic quadrilateralலே இருக்கிறது. இப்போ one of the diagonal வந்து 15 னா so let AC be 15. அப்போ 15 into BD will be equal to
10 into 12 plus 15 into 14. ஓகேவா? ஸோ இது வந்து 15 BD is equal to இது 120. 15 into 14 என்ன? 225ல 15 போச்சுன்னா 225 இதுல 15, ஸோ 210. ஓகேவா? ஸோ அகைன் 15 BD is equal to 330. அப்போ BD is equal to 22. So the other diagonal length, the length of the other diagonal is equal to 22 centimeters. Okay, so cyclic quadrilateral பொறுத்த வரைக்கும் இந்த conclusion you should always remember. Okay, product of the diagonals will be equal to sum of the product of the opposite sides of the cyclic quadrilateral. Okay, so அடுத்த question. So இங்க வந்து ஒரு triangle இருக்கு. ஓகேவா? இந்த triangle குள்ளார ஒரு incircle இருக்கு. So இது A, இது B, இது C, இது EA, அதாவது இந்த பாயிண்ட், இது வந்து F, இது வந்து D. ஓகேவா? இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா AB is equal to 5 சென்டிமீட்டர், அடுத்து BC is equal to 6 சென்டிமீட்டர், அடுத்து AC is equal to 7 சென்டிமீட்டர். Find DC. ஓகே, இப்ப see Cன்றது பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல இருந்து போற CE அண்ட் CD அது ரெண்டுமே டான்ஜென்ட்டா. அதே மாதிரி ஏன்ற பாயிண்ட்ல இருந்து போற AF அண்ட் AE அது ரெண்டுமே டான்ஜென்ட். B ல இருந்து போற BF அண்ட் BD ஆர் டான்ஜென்ட். அண்ட் அனதர் ஒன் திங், ஒரு பாயிண்ட்ல இருந்து டான்ஜென்ட், ஒரு சர்க்கிளுக்கு போற ரெண்டு டான்ஜென்ட் will be equal in length. ஓகேவா? சோ இப்ப இது Xனா இதுவும் X ஆ இருக்கும், இது Yனா இதுவும் Y ஆ இருக்கும், இது Zனா இதுவும் Z ஆ இருக்கும். அப்ப டோட்டலா AC plus AB, அதாவது AB plus BC plus AC என்ன? AB plus BC plus AC is equal to 5 plus 6 plus 7. இப்ப AB வேல்யூ என்ன? AB is equal to Y plus Z, BC வந்து Z plus X, AC வந்து X plus Y, that is equal to 5 plus 6 plus 7 என்ன? 6 12 13 14 15 16 17 18. ஓகேவா? அப்போ 2 times of X plus Y plus Z தான் என்னன்னா 18. அப்ப X plus Y plus Z என்ன? 9. ஓகே, நம்மள்ட்ட என்ன கேக்குறான்? DC கேக்குறான். X வேணுமா? I want X. அப்ப X வேணும்னா see AB is equal to 5. AB னா என்ன? Y plus Z is equal to 5. அப்ப substitute Y plus Z here. அப்ப X plus Y plus Z is equal to 9. அப்ப X plus 5 is equal to 9 னா X is equal to 4. ஓகேவா? சிம்பிள், முடிஞ்சு. இதே மாதிரி என்னால X என்ன, Y என்ன, Z என்னன்ட்டு மூணு இதோட வேல்யூ என்னால கண்டுபிடிக்க முடியும். இங்க X தான் கேட்டிருக்கான், சோ X ஓட வேல்யூ 4. ஓகேவா? சோ சிம்பிள். ஓகே, சோ அடுத்து வந்து இன்னொரு 3 क्वेश्चन இருக்கு. 3 இல்ல 4 क्वेश्चन இருக்கா? இந்த 4 क्वेश्चन அடுத்த வீடியோல கொண்டு வரேன். ஓகேவா? So we will meet in next class guys. Thank you.